ஸோ இந்த மால் வந்துட்டு செப்டம்பர் மாதம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த வில்லிவாக்கத்துல அந்த மால் வந்துட்டா குளத்தூர் நிலைமை. மாலோட பிக்சர் காமிச்சாங்க. இதான் 25% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் 35 lakhs ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. இது வந்து கிராண்டா கொடுக்குறாங்க. ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல பாத்தீங்கன்னா 25% ஆர் 75 lakhs டோட்டல் ஆகும். எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 35% ஆர் 1 crore. இருக்கோம் அப்படின்னா குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். தருண் கூப்பிட்டு இருந்தாரு. என்ன விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். NFDP பத்தி பேசணும் ப்ரோ, நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன ப்ரோன்னு, அக்வாகல்ச்சர் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு ஆதார் கார்டு மாதிரி ப்ரோ அப்படின்னாரு. அதே மாதிரி குளத்தூர் பக்கத்துல வில்லிவாக்கத்துல ஒரு மால் கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷுக்காக கட்டிட்டு இருக்காங்க. அதுவுமே வேலை நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட்டுமே இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. சரிங்க ப்ரோ, வர டிஸ்கஸ் பண்ணலான்னு அதுக்குதான் வந்திருக்கேன். என்னென்னு வீடியோல பார்க்கலாம். கடைசியா ஒரு 3-4 மாசம் முன்னாடி பாண்டுல இறக்கி விட்டீங்க, வீடியோ எடுத்தோம், இறங்கணும் 2 பேரும். சரிங்க, மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மிஸ்டர் தருண், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் வந்து எல்லாரையும் மீட் பண்றேன். ஸோ உங்க சப்போர்ட் எப்பவுமே ஒரு நல்ல கமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கனால ஐ ஃபீல் ஆல்வேஸ் ஹாப்பி. அதை நான் இது தேங்க் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் தேங்க் பண்றேன். கையில எழுதிலாம் வச்சிருக்கிறத பார்த்தா இன்னைக்கு இல்ல அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. பான்ல இறக்கி விட்டோம், அடுத்தவங்களை அரசியல் இறக்கி விட்டுலாம்தான் பாப்போம். சரி பாப்போம். சோ அதனால அரசியல் இறக்கி விடலாம், ஏன் சும்மா வந்து இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் நாட் சம்திங் அப்படிலாம் எதுவும் கிடையாது. we have a beautiful information. சோ இந்த ஒரு அக்வாகல்ச்சர் செக்டர்ல வந்து புதுசா ஒரு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. சோ அதை பத்தி கொஞ்சம் அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து பிரிண்ட் மீடியா அப்படின்ற மாதிரி லைக் எப்படின்னா ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல தான் இருக்கு. ரிட்டன் ஃபார்ம் நவடேஸ் வந்து இந்த ட்ரெண்ட்ல நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. சோ அதை நம்ம ஒரு விஷுவல் ஃபார்ம்ல ஆல்ரெடி இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ஒரு 20 யாருக்கு இப்ப நீங்க சொல்ல போறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் அக்வாகல்ச்சர் ஃபார்மர்ஸ். ஓகே, ஆல் அக்வாகல்ச்சர் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, லைக் கடைக்காரங்க, பிரீடர்ஸ். ஸோ இனிமே புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன்றவங்களுக்கு. இதுக்கு முன்னால வந்து நிறைய சப்சிடிஸ் எல்லாமே இருந்திருக்கு, பட் நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து NFDPன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். NFDP இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகே, அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்னன்னா எல்லா அக்வாகல்ச்சர்ல இருக்கவங்க, நாட் ஓன்லி ஆர்னமெண்டல் ஃபிஷ் பட் எடிபிள் ஃபிஷ், ஷ்ரிம்ப், இந்த ஹேச்சரிஸ்ல இருக்கு, அதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஆர்கனைஸ் செக்டார். ஸோ அதுல எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி சப்சிடி வாங்கி தான் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷரிஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க அதுல போறாங்க. இப்போ ஆர்னமெண்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும், பட் இந்த மாதிரி ஆன்லைன் அவேர்னஸ் யாருக்கும் இல்லாததுனால. இன்னொன்னு கவர்மெண்ட் கிட்ட மெயினா டேட்டா இல்லை. எத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்றது அவங்களால சொல்ல முடியல. எனி ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் என்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காதுன்னு சொல்ல முடியலன்றதுக்காக இப்போ தேவ் டேக்கன் அன் எஃபர்ட் அண்ட் கிரியேட்டட் a national digital platform. இதுல பிளாட்ஃபார்மோட யூஸ், அந்த பிளாட்ஃபார்மோட யூஸ் என்னன்னா எல்லா அக்வாகல்ச்சர் ஆளுங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே ஓகே, let it be seller, let it be breeder, இல்ல பாண்ட் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ரெஜிஸ்டர். ஷாப்கீப்பர்ஸ், அதான் ஷாப்கீப்பர்ஸ், அதான் செல்லர் ஷாப்கீப்பர் இல்லையா? சோ இதனால என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்சஸ் கிடைக்கும். ஓகே, சென்சஸ் தெரியும்ல. சோ அந்த சென்சஸ் எடுத்து டேட்டா கிடைக்குது. எவ்வளவு ஃபார்மர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகே, சோ அதுலயும் வந்து எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட், என்ன குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். ரெஜிஸ்டர் பண்ணா அதெல்லாம் கேட்கும். ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அதுல எல்லாமே இருக்கு. ஓகே, சோ உங்களோட அட்ரஸ் போட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து அந்த ஓடிபி வச்சு, ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து ஓடிபி வச்சு அதுல இருக்க அட்ரஸ் எல்லாம் கேட்கும். எல்லாம் ஃபில் பண்ணி மேண்டேட்டரி ஃபில் பண்ண அப்புறம் இமிடியட்லி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும். ஏன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நான் தரேன், நம்பர் மட்டும் ஹைட் பண்ணி ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் நீங்க போடுங்க. அந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து ஃபிஷரிஸ் ஆஃபீஸ்ல ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போனோடனே, அப்ளிகேஷன்ஸ் போனோடனே அதை பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு they will give you a permanent registration number. ஸோ அதை ஃபாலோ அப் பண்ணிக்கணும். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் செக் பண்ணும்போது பல்கா வரும்போ பார்த்து எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு பண்றாங்க. ஸோ இதுல வந்து வெரிஃபை பண்ணி தான் பண்ணுவாங்க. அண்ட் இதோட பயன் என்னன்னு நீங்க கேட்டீங்க. இதோட பயன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்வாகல்ச்சருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, NFDB நான் சொல்ல NFDB, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்சியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இது போல அக்வாகல்ச்சர்ல ஃபார்ம்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த டேமேஜ் ஆகுறதுல, இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் வருது இல்ல ஏதாவது வைரஸ் பாக்டீரியா வந்து பரம மொத்த பாண்டஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை கவர் பண்றதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதை இதுல வந்து கொண்டு இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா கொடுக்குறாங்க. பிளஸ் PMMSY நம்ம ஆல்ரெடி பேசலாம், அந்த ஸ்கீம்ஸ் கூட இது மூலியமா அப்ளை பண்ணலாம்.
நம்ம வந்து அதை பத்தி ஒரு 1 year இருக்கும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 year. அந்த ஸ்கீம்ஸ் மூலயமா ஆனா நம்ம எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க சப்சிடிஸ். ஸ்கீம்ஸ் மூலியமா இதுக்கு மேல எடுக்க முடியல, போய் அப்ரோச்சபிலிட்டி ஈஸியா இல்லைன்ற மாதிரி சொன்ன சில டிஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அகைன் டெல்லியில ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருக்க மைனஸ் அண்ட் பிளஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி என்கிட்டயே கன்சல்ட் பண்ணாங்க. சில பேர் பேசணும், ப்ளீஃப் டீட்டெயில பேசணும். ஸோ அதை வந்து மறுபடியும் அப்ரூவலுக்கு காமிச்சு ஏதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா, அதில் எதாவது அப்டேட் பண்ணி வெல்ஃபேர் பண்ண முடியுமா பாக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பிஎம்எம்எஸ்ஒய் ஸ்கீம் இதெல்லாம் வந்துடுது, இன்சூரன்ஸும் வந்துடுது. இதுக்கப்புறம் FIDF-னு ஒன்று இருக்கு, ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. அதாவது ஒரு மீனுக்காக நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி செய்யணும்னாலோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் பண்ணணும்னாலோ அதுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி, அதாவது லோன் வாங்குறதோ போறதோ, இது எல்லாமே த்ரூ திஸ் பிளாட்ஃபார்ம் இந்த இதை வச்சு அப்ளை எல்லாமே கவர்மெண்ட் மூலமா பண்றது தான். இது எல்லா அப்ரூவல்ஸும் நம்ம டிபிஆர் ஒன்று கொடுப்போம், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட போகும். அவங்க பார்த்து இதோட வயபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி, இது வந்து சக்சஸ் ஆகுமா ஆகாதா, காஸ்ட் எஸ்டிமேஷன் கரெக்டா கொடுத்துருக்குமா கொடுக்கலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓன் காஸ்ட் எஸ்டிமேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணலாம், இந்த இதுல வந்து சப்சிடைஸ்ல லோன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயே லோன் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அந்த எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல, பப்ளிக் செக்டர் பேங்க்ல கொடுத்தோம்னா அதை கன்சிடர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஆனா உங்க ப்ரொஃபைல் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணும். சிபில் பர்ஃபெக்டா இருந்திருக்கும். நீங்க ஒரு 10 லட்சம் போட்டீங்கன்னா அந்த 10 லட்சம் லோன் எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும், ரீபேமெண்ட் கெபாசிட்டி காட்டிருக்கும். சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. சிபில் டிஃபால்ட்லாம் வச்சுட்டு போய் பண்ணிட்டு நம்ம வி கேனாட் கோ அண்ட் பிளேம், அதை பிளேம் பண்ண முடியாது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்னு இருக்கு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் வந்து இண்டிவிஜுவல், FFPO, ஃபிஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபிஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்னா ஒரு 4-5 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னா என்ன சொல்றேன்? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னா என்ன மாதிரி ஒரு 10 அக்வா கல்ச்சர், 100 அக்வா கல்ச்சர் பண்றவங்க, ஆர்னமல் ஃபிஷ் பண்றவங்க, அவங்க சேர்ந்து ஒரு குழுவா குரூப்பா ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்துட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி ஆமா கரெக்ட் வண்ண மீன் சார்ந்த குழுக்கள் இவங்க போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு முறையிடுவாங்க, எங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலா நான் போய் கேட்கறதுக்கும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா போய் கேட்கறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு குழு நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகும்போது கவர்மெண்ட் உடனே எடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த மாதிரி 4-5 பிரிஞ்சிருக்க குழுக்கள் வந்து இப்ப ஒன்றிணைக்க போறாங்க. அதாவது ஒரு ஃபிஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கலைக்கப்படாது. எல்லா சொசைட்டில இருந்து ஒரு 2 பேர் இல்ல 4 பேர் ரெப்ரஸன்டேட்டிவ் கொண்டு வந்து ஃபிஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து அது மூலியமா எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் பண்ணலான்றது இப்ப இருக்க ஃபேக்ட். ஸோ இப்ப நான் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்னா இப்போ நான் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வச்சுக்கோங்க, இல்ல நான் இண்டிவிஜுவல் கூட வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலும் அப்ளை பண்ணி வாங்கலாம், பட் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நான் ஸ்கீம் கேட்கிறேன். 1 கோடி ரூபாய் கொடுங்க, நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண போறேன், பிசினஸ் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ இவ்வளவு நான் பிசினஸ் பண்ண போறேன், 1 கோடி நீங்க கொடுத்தீங்கன்னா சப்சிடி கணக்கா லோன் கணக்கா? சப்சிடிஸ் அண்ட் லோன். ஓகே, இல்ல 2 இருக்கு. சப்சிடியும் கொடுப்பாங்க, அந்த பிஎம்எம்எஸ்ஒய் கீழ சப்சிடி கொடுப்பாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கிட்ட லேண்ட் இருந்தா ஃபைன், இல்லன்னா அது கூட நபார்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க அது மூலியமா லோன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது நிறைய இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப் மாடல் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதுக்குள்ள போனா கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் நான் ஜெனரலா நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம வந்து இன்னும் டீடைலா பண்ணலாம். ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் நான் 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட வாங்கி நான் ப்ரொஜெக்ஷன் கொடுப்பேன். 2 crores 3 crores ஒரு வருஷத்துல வியாபாரம் பண்ணுவேன். ஆர் இத்தனை வருஷத்துல இவ்வளவு வியாபாரம். இப்ப நான் 1 கோடிக்கு நான் ப்ராஜெக்ட் வாங்கி 3 கோடி நான் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தேன்னா அது 5 கோடியா நான் பண்ணிட்டேன்னா என் டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட் ரீச் ஆனாலே ஒரு சின்ன சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிராண்ட்ன்றது இன்சென்டிவ் மாதிரி போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன டார்கெட்டை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்றது. அதையும் மீறி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து இன்சென்டிவ்னா போனஸ் நம்ம திரும்பி பே பண்ண வேண்டியது. இது ஏன் கொடுக்குறாங்க? ஊக்குவிக்கிறது, மக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, இந்த பிசினஸ் இன்னும் நல்லா சீரியஸா டேக்அப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்சென்டிவ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா யாரால ரெஜிஸ்டர் பண்ணியோ பதிவு பண்ணாம இருக்காங்களோ, ட்ரேஸே பண்ண முடியாது இருக்காங்க, அவங்க எல்லாருமே பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த NFDP ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இனி நம்ம ஃபியூச்சர்ல எங்க போனாலும் யாரா இருந்தாலும் இது கேட்பாங்க. ஸோ NFDP-யோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸி. ஆன்லைன்ல NFDP போர்ட்டல்னு போடுங்க. ஸோ அதுல நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு போட்டுருங்க. அதுல உங்க ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பரு, அதுல கேப்சா இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிட்டு நீங்க OTP போட்டீங்கன்னா லாகின் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள நீங்க மொத்த டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ரோல் ஆகி வந்துடும். ஜஸ்ட் 2 to 5 minutes ஆஃப். The நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷனுங்க.
இதில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அந்த க்ரீன் கலரில் நியூ ரிஜிஸ்டர் ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இதில் இந்த கையில் அதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேப்ஸ் காட்டும். அதில் அதே மாதிரி அந்த காலத்தில் பண்ணுங்க. இப்ப ஷாப் வச்சிருக்க எல்லாருமே அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஷாப் வச்சிருக்கிறவங்க, மீன் பண்ணையில இருந்து எல்லாருமே பாண்ட் வச்சிருக்கவங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரை என்னோட நாலேஜ் வந்து இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு பாண்ட் வச்சிருக்கவங்க தான் கொடுக்குறாங்கன்றது என்னோட ஐடியா. ஸோ அப்புறம் அந்த பாண்ட் வச்சிருக்கவங்க நான் படிச்சு பார்த்ததுல எனக்கு தெரியும். ஸோ இப்போ 1 to 4 ஹெக்டேர்ஸ் வரையும் பாண்ட் வச்சிருக்கவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது 1 டைம் பேமெண்ட் ஆஃப் 6,000 rupees வந்து இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் அவங்க கொடுக்கும். ஓகே. இது இன்சென்டிவ் மாதிரி. ஸோ அதை பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்க்கு அது சேஃப்டி. இப்போ பாக்கி ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்மர்ஸ்லயும் கொண்டு வராங்க. இதுக்கு சார்ந்த நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்குது வருது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2024 to 2025ல வந்துட்டு 5,113 crores வந்து இந்த பர்பஸ்க்குன்னே அலோகேட் பண்ணிருக்காங்க. என்னென்ன இருக்கு? PMMSY, அதுக்கப்புறம் வந்து FIDF ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், சென்சஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் கோஆபரேட்டிவ்ஸ்க்காக, அப்புறம் இன்சூரன்ஸ்க்காக. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்துட்டு 5,113 crores வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுல கவர்மெண்ட் வந்துட்டு 2025ல கிட்டத்தட்ட 3,459 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க ஃபார் திஸ் பர்பஸ். அப்படியா? ஓகே. இன்க்ளூடிங் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கும் அதுல அலோகேட் பண்ணி இவ்வளவு காசு வந்து பண்ணிருக்காங்க. இப்ப அது வெப்சைட்டா தானே இருக்கு? ஆமா, ஆன்லைன் வெப்சைட்டா இருக்கு, செல்போன் ஆப்பாவே இருக்கு. மொபைல் ஆப் NFDP, ஓகே, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். பிளே ஸ்டோர்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பெட்டர் நீங்க சிஸ்டம்ல போனீங்கன்னா ஈஸியா கனெக்டிவிட்டி இருக்கும். ஆப்பை விட டக்கு டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம். எல்லா ஷாப்கீப்பர்ஸும் இதை பண்ணணும்ன்றது என்னோட கோரிக்கை. உங்க பெனிஃபிட்ஸ்க்காக, உங்க நன்மைக்காக நீங்க பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்னு சொன்னல, ஸோ அதுல 3 வகையை வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ், கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் FFPO அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிருக்காங்க. இது மைக்ரோ என்டர்பிரைசஸ் பாத்தீங்கன்னா 25% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் 35 lakhs ஃபார் ஜெனரல் கேட்டகரி. இது வந்து கிராண்டா கொடுக்குறாங்க. ஓகே. கிராண்டானா இன்சென்டிவ் மாதிரி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். புரியுது. ஸோ இப்போ நான் 1 lakh ப்ராஜெக்ட் கொடுத்தேன், நான் 1 lakh டார்கெட் அச்சீவ் பண்றேன்னா 25% 25,000 எனக்கு கிராண்டா கொடுக்குறாங்க. புரியுது. ஸோ SC ST விமனுக்கு பாத்தீங்கன்னா 35% ஆஃப் கிராண்ட் ஆர் சேவ் 45 lakhs, மேக்ஸிமம் ஆஃப் 45 lakhs. டாப் சீலிங் ஒன்று வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல பாத்தீங்கன்னா 25% ஆர் 75 lakhs. ஓகே. 25% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் 75 lakhs டோட்டல் ஆகும். SC STக்கு பாத்தீங்கன்னா 35% ஆர் 1 crore. ஓகே. SC ST அண்ட் விமனுக்கு. சரிங்களா? ஸோ கோஆபரேட்டிவ் அண்ட் ஃபிஷரிஸ் ஃபார்ம் FFPOக்கு ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 35% ஆர் 2 crores. ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்சென்டிவ் கிராண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிராண்ட் வந்து இன்னொரு வகையில் எப்படின்னா, இப்போ நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் நான் வாங்கி ப்ராப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் ஹையர் அமௌண்ட் நான் வாங்கிக்கலாம். நம்ம எலிஜிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது ப்ராப்பரா ரீபே பண்றது, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த ஷாப் வெளிவாக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ரிகார்டிங் மால். ஆமா, மால் பில் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்க ஃபிஷரிஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் வந்து எவ்வளவு ஷாப்ஸ் இருக்கு, என்ன பண்ணுவாங்க, நாங்க சொன்னேன் இது போல ப்ராப்பர் டேட்டா இல்லை மேடம், ஸோ இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து உடனே ஆரம்பிச்சு லாஸ்ட் வீக் வந்து சர்வேஸ்லாம் நிறைய எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஷாப்ஸ் வந்து குழுக்கள் முறையில தான் வந்து நிறைய அப்ளிகேஷன் குழுக்கள் முறையில கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ரெண்ட் நாமினலா இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 215 ஸ்கொயர் ஃபீட் ஈச் ஷாப். ஓகே. ஷாப்போட சைஸ் 215 ஸ்கொயர் ஃபீட். இந்த குழுக்கள் முறையில தரப்படும்னா இது குளத்தூர்ல இருக்கவங்க மட்டும்தானே, வெளியே கடை வர அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து. ஓகே. ப்ரையாரிட்டி அங்க ட்ரேடர்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. யார் வேணா அதுல அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அக்வாகல்ச்சர் பேக்ரவுண்ட் வந்து அந்த மாலை சக்சஸ் பண்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா they can do it. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸ்பெஷலைஸ் கேட்கும்போது நான் அவங்க கிட்ட முறையிட்டு இருந்தேன், மேடம் இது போல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு, பட் இதுல நிறைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டிவா இல்லை. ஸோ அதனால வந்து நீங்க இது
ஆக்ஷன் எடுக்கணும், அதை கூப்பிட்டு பண்ணாதனால தான் யாருக்கும் பெனிஃபிட்ஸ் வரல. இது ஏன் ஆர்குமெண்ட் தான் மேம் சொன்னாங்க, நீங்க இண்டிவிஜுவலா வந்து கேட்கறது கோஆபரேட்டிவ் சொசைட்டியா வந்து கேட்டீங்கன்னா நாங்க நிறைய பண்ணுவோம். ஓகே. ஒரு 100-200 ரூபாய் திறந்து வரீங்கன்னா பெனிஃபிட் ஆகும், கண்டிப்பா நாங்க செய்வோம், நாங்க செய்ய ரெடி, நான் ரெடி, நீங்க தான் ஒன்று நெஞ்சு வரணும் போது இந்த FFPO கான்செப்ட் வந்தது. ஓகே. ஸோ இந்த மால் வந்துட்டு செப்டம்பர் மாதம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாலோட டயக்ராம் பிக்சர் எல்லாமே காமிச்சாங்க. பிரிட்டி எக்ஸைட் கொடுக்குறது. அதே மாதிரி என்னடா அந்த மாலை பத்தி எதிர்த்து வீடியோ போட்டுட்டு இவனே எக்ஸைட்டட் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க ஆப்வியஸ்லி. ஓகே. அப்போ கண்டிச்சது வந்து எங்களுக்கு சைஸஸ் கேட்கணும், எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிடணுன்றதுதான் எங்க நோக்கமே தவிர வரக்கூடாது. இந்த எல்லாருமே மால் வரதுல ஹாப்பி அப்படின்ற மாதிரி இதான் ஃபீல் பண்ணுவோம். தாய்லாந்துல எப்படி சட்டுஷாக்கு வருதோ அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்னமெண்டலுக்கு ஒரு மால் தமிழ்நாட்டில் வருதுன்றது எல்லாருமே பெருமண்ட மாதிரி. பட் வி நீடட் கன்சல்டேஷன். செப்டம்பர் ஓப்பனிங் அப்பயே வந்து ஷாப்ஸ் கொடுத்துருப்பாங்களா? எல்லாரும் கடை எடுத்துருப்பாங்க? ஆமா, கண்டிப்பா ஓப்பனிங் அப்ப எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. கடையோட தான் சேர்த்து ஓப்பனிங் ஆகும் அப்படின்னா? ஆமா, இது முன்னாலே வந்து அவங்க ஆன்லைன்ல எல்லாமே டெண்டர் மாடல் அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருக்கு. அது எல்லாமே வந்து ஓப்பன் அப் பண்ணி தான் நடக்கும். அதுக்கப்புறம் பிடிங் ப்ராசஸ்க்கு எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்புறம் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு எல்லாம் பார்த்து எலிஜிபிள் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன்ல பக்காவா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நடக்கும். ஸோ ஐ எம் பிரிட்டி மச் எக்ஸைட்டட் நினைக்கிறேன். மாலோட பிக்சர் காமிச்சாங்க, இருக்குங்களா? என்கிட்ட இல்ல, பட் அங்க காமிச்சாங்க, எடுக்கல. வச்சிருக்காருங்க, தரமாட்டாரு. ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, அழகா இருக்கு. ஒரு VR ஸ்கை வாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெளியே இருக்காங்க. இப்படி ஆர்வத்தை தூண்டுறீங்க மாலுக்கு. ஒரு 200-300 கார் பார்க்கிங். ஓகே. நான் ஒண்ணு கேட்பா ப்ரோ. சொல்லுங்க. இப்ப அந்த வில்லிவாக்கத்துல அந்த மால் வந்துட்டா குளத்தூர் நிலைமை? அதை நாங்க ஆல்ரெடி கேட்டுட்டோம். கேட்டீங்க ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா, புஷ் பண்ணுவீங்களா எல்லாரையும் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க. இல்ல ப்ரோ, நான் சொல்றேன், இப்ப அங்க ஒரு மால் வந்து எல்லா விஷயமும் அங்க அவைலபிளா இருக்குன்னா ஒரு ஆப்வியஸ்டா பெரும்பாலும் அங்கதான் போக நினைப்பேன். கண்டிப்பா. அப்ப இங்க கிரௌட் எப்படின்னு கேக்குறேன். இங்க என்னென்ன அரௌண்ட் குளத்தூர் தான் எனக்கு கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. என்னென்ன அரௌண்ட் இது வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். என்னோட ஜட்ஜ்மெண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். 3ஆ ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா 3ஆவதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. மாதாவரம் பண்ணா அந்த மெட்ரோ முடிஞ்சப்பறம் அது ஒரு மார்க்கெட், குளத்தூர் ஒரு மார்க்கெட், வில்லிவாக்கம் ஒரு மார்க்கெட்டை தான் மாறணும். மாதாவரம் எந்த அளவுக்கு டேக்கப் பண்ண போறாங்கிறது தெரியல. பட் இது ஒரு மாலாவும் இது ஒரு பாயிண்டாவும் கண்டிப்பா மாறும். இன் டர்ம்ஸ் அப்படியே பிரிஞ்சாலும் இங்க வந்து ஹோல்சேல் ஸ்டேபிளா இருக்கு. அங்க 215 ஸ்கொயர் ஃபீட் ரீட்டைல் குறைஞ்சாலும் ஹோல்சேல் குறையவே குறையாது. 250 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து எங்களால் ரீட்டைல் நம்ம ஹோல்சேல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ இங்க ஹோல்சேல் மார்க்கெட் ஆகும், அங்க ரீட்டைல் மார்க்கெட்டா கன்வெர்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 100%லாம் போகும். மால் அந்த ஓப்பனிங் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பிச்சோடனே அதுக்குன்னு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கைட் பண்ற மாதிரி NFDPயை ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நாளைக்கு எதனா வாங்கணும் ஆதார் மாதிரி பேர் ஆயிடுச்சு. ஓகே. அக்வாகல்ச்சருக்கான ஆதார். கரெக்ட். ரைட். சரிங்க ப்ரோ, முடிஞ்சதுங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கடைக்காரங்க, ஃபார்ம் கீப்பர்ஸ், அக்வாகல்ச்சர்ல இருக்க எல்லாருமே பண்ணுங்க, யூஸ் ஆகும். ஆப்வியஸ்லி இப்போ யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணி தான் இந்த எல்லாம் கண்டிப்பா யாராலும் இப்ப நான் பண்ணலாம்ல, நானும் மேல கட்டிட்டு இருக்கேன். தாராளமா நீங்க. சரிங்க ப்ரோ. தேங்க்யூ. டேக் கேர்.